வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா AutoCAD Electrical 2022 சாஃப்ட்வேரில் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் டேட்டா அப்படிங்கிற ரிப்பன் டேப்பில் இருக்கக்கூடிய அந்த அக்சஸ்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த ஃபைலை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்குவோம் டு இது வேரியஸ் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர், இன்வென்டர், யூனிட்டி ப்ரோ, ஸ்ப்ரெட்ஷீட்டு, வேகோ, ஃபோனிக்ஸ், கான்டாக்ட், இதெல்லாம் வேரியஸ் டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சாஃப்ட்வேரு. நம்ம வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்குவோம். இதில் காம்பனன்ட் சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, என்டையராக இதில் 2 ஆப்ஷன்ஸ் காட்டுது. ஓவரால் ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுமா இல்லை ஆக்டிவ் ட்ராயிங் மட்டுமான்னு இருக்குது. நம்ம வந்து ஆக்டிவ் ட்ராயிங் மட்டும் கொடுத்துருவோம். இது ஃபைல் ஃபார்மேட் வந்து எக்ஸல்லே இருக்கட்டும். இது லொக்கேஷன் கோட் அந்த மாதிரி இல்லாமல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறது நம்ம ஆள்னு கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து எந்த லொக்கேஷனில் வந்து அது சேவ் பண்ணணும்னு கேட்குது. எஃப் கோலன் கொடுத்துருவோம். எஃப் கோலனில் இந்த நேம் கேட்குது. வெளியே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து அண்டர்ஸ்கேர் காம்பனன்ட்ஸ் நியூ அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணி வந்து அந்த டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. மினிமைஸ் பண்ணிட்டு அந்த டேட்டா வந்து செக் பண்ணி பார்ப்போம். demo 04 components new அப்படிங்கிற ஃபைல் நேம் சூஸ் பண்ணோம். அதில் ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஒரு சர்க்யூட்லேருந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கனாக்கா திரும்ப அதே ஃபைலையே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணும்போது இந்த எக்ஸ்போர்ட் பண்ண சேஞ்சஸை இம்போர்ட் பண்ணும்போது அதுவே வந்து எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம இதில் ஏதாவது ஒரு ஃபைலை வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இது ஹைட்ராலிக் ஸ்டார்டர்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து PB 422ங்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து நான் வந்து 400 அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணி இதை தான் சேவ் பண்ணிட்டேன். ஹைட்ராலிக் ஸ்டார்ட் மேனுஃபேக்சர் வந்து ஏபின்னு காட்டுது. இது வந்து அந்த ஹைட்ராலிக் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுனா ஒரு பட்டன். ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு. இதை வந்து க்ளோஸ் பண்ணேன். இப்போ நம்ம AutoCAD எலக்ட்ரிக்கலுக்கு போய்க்குவோம். AutoCAD எலக்ட்ரிக்கல் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுதான் நம்ம சேஞ்ச் பண்ணது இருக்கு இல்லையா, ஹைட்ராலிக் மோட்டார் ஸ்டார்ட்டுங்கிறது ஒரு பட்டன்ஸு. PB 422ங்கிற இதுக்கு நான் வந்து P400 அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து இதே ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணி பார்ப்போம் இல்லை சேஞ்சஸ் நடக்குதா அப்படிங்கிறத. இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரம் ஷீட் இருக்குல்லையே அதை வந்து செலக்ட் பண்ணி வந்து கொடுத்துட்டேன். இதில் வந்து எஃப் கோலனில் அந்த ஃபைல் வந்து எங்கே இருக்குது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதான் demo 04 components new இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் கொடுத்து நான் வந்து ஓப்பன் பண்ணேன். இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைலையும் அப்ளை பண்ணணுமா இல்லை ஆக்டிவ் ட்ராயிங்கில் மட்டும் அந்த சேஞ்சஸை வந்து அப்டேட் பண்ணால் போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நம்ம வந்து ஆக்டிவ் ட்ராயிங் மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன். இது வந்து அப்டேட் ஆகிடுச்சு 400ங்கிற மாதிரி. இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து இந்த ஆக்டிவ் ட்ராயிங்லேயே வேறு எங்கெங்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கெல்லாம் இந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். சேம் நேமில் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஒரு ஃபைல் ரிப்போர்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிவிட்டு திரும்ப இம்போர்ட் பண்ணும்போது அது வந்து இதுலேயும் இந்த சேஞ்சஸ் வந்து அப்டேட் ஆகும். இதுதான் இதோட பிக்கஸ்ட் ஃபீச்சர்ஸ். இந்த மாதிரி டைப் ஆஃப் சாஃப்ட்வேரில் எந்த சாஃப்ட்வேரில் வேணுமோ அந்தந்த சாஃப்ட்வேர்லாம் உங்களுக்கு
எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஃபைலை வந்து திரும்ப வந்து இம்போர்ட் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.